அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மக்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுமணம் ஆண் வரனை தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்னியர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரமத்திவேலூரில் இருக்கார். இவங்க ஒய்ஃப் வந்து தவறிட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஸ்திரி வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. இவருக்கு வயசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 45 வயசு நடந்துட்டுருக்கு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வயசு டிஃபரெண்ட்டில் கேட்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு இருக்குது. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பெரிய பிள்ளைங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜாதி தடலைன்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஃபேமிலியாக இருந்தால் போதும், நல்ல பொண்ணாக இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல ஒரு 2 இடத்துல நிலமும் வாங்கி போட்டிருக்காரு. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமிலிங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரம்மா இல்லை, தவறிட்டாங்க. அதனால் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து ஏற்றுக்கிற மாதிரி, என் குழந்தைங்கள வந்து அவங்க குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு அன்பான, ஒரு பாசமான நல்ல ஃபேமிலி மேனாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளங்கள் யாருக்காவது குழந்தைங்க இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து 45 வயசு அப்படிங்கிறப்ப ஒரு 3 வயசோ ஒரு 5 வயசோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற, இல்லை சேம் வயசாக இருந்தால் கூட ஓகேங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களோட சம்மதத்தோடு தான் அந்த கல்யாணமே பண்ணுறாரு. அதனால் மக்களே குழந்தைங்க இருக்காங்க, அதனால் வந்து நாளைக்கு ஏதோ பிரச்சனையாயிருமா அப்படிங்கிறதெல்லாம் யாருமே வந்து தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 டு ஒரு 2 ரூபாக்குள்ளே டெய்லி அவருக்கு வந்து வருமானம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணை பார்த்தீங்க, அந்த படிப்புங்கிறதே வந்து எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இவரே வந்து அந்தளவுக்கு படிக்கலைங்க. இவர் ராசியோ நட்சத்திரமோ ஜாதகமோ எதுவுமே பார்க்க மாட்டார். அந்த பெண்ணுக்கு வந்து குழந்த இருந்தாலும் பரவாயில்ல கண்ணு, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வன்னியர் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாதி தடை இல்லாமல் இருந்தால் போதும், நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை, கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த வாய்ப்பு கொடுத்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.